சின்ன வயசில் நம்ம தக்க தைய தைய தையா அந்த சாங்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னை எக்ஸ்பிரஸ் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம், அறிஞ்ச முகம் ஷாருக் கான், பாஷா ஆஃப் பாலிவுட்னே சொல்லலாம். அவரை நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு. அதுவும் எங்கே? மலேசியாவில். அதை பற்றி தான் இல்லை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ரிபப்ளிக் கதைகளில். மலேசியாவில் மல்லேக்கா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் ஷாருக் கான் அவர்களை தான் டூரிஸ்ட் அம்பாசிடர் ஆக்கியிருக்காங்க. எப்போலேருந்து? 2008 அதுக்கப்புறம் 2011 ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு வேறு கொடுத்துருக்காங்க அவருக்கு. அந்த மிகப்பெரிய அவார்டோட பேர் என்னன்னா டட்டூக் ஷிப். அது என்னப்பா டூரிசம் அம்பாசிடர் அப்படின்னு கேட்கலாம். மிக்சிக்கு நான் கேரண்டி, கரண் நல்லது, எங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா, இது மாதிரி பல பிராண்டுக்கு பல அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டூரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு இவர் தான் அம்பாசிடர். ஏன்னா இந்த ஊரில் நிறைய சுற்றி பார்க்க இடம் இருக்குது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் கதையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. கபாலி அந்த படம் மலேசியாவில் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவால் தமிழ் மக்களோட இன்னல்கள் குமுறல்கள் எல்லாத்தையும் அப்படியே காமிச்சாங்க. ஏற்கனவே நம்ம தலைவருக்கு ஃபேன்ஸு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கபாலி படத்தில் கோட்டு போட வேண்டாம், கெத்தா ஸ்டைலா அப்படின்னு டைலாக்லாம் பேசி ரொம்ப ஃபேன் ஃபாலோவிங் வெறித்தனமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நம்ம டூரிசம் மினிஸ்டர், அதாவது மலேசியாவோட டூரிசம் மினிஸ்டர், ஏன் இவரே டூரிசம் அம்பாசிடர் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, இந்த விஷயம் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கே தெரியாது. ஆனால் நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் அந்த மலேக்காவோட மினிஸ்டர் யார், இன்னும் எத்தனை பேர்லாம் இருக்காங்க அந்த குழுவில் அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேர்லாம் நான் படித்து சொல்கிறதுக்குள்ளேயே இந்த நியூஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியாத காரணத்தினால டக்குன்னு இதை போட்டு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்படி தவிர அந்த பேர்லாம் நான் படித்தா கூட என்னடா இவ்வளோ கேவலமாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் தட்டுவீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ள டோஸ்லாம் விழுவோம், நமக்கு எதுக்குங்க வம்பு, ஸோ அப்படியே நீட்டாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த ரிபப்ளிக் கதைகளில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்தெந்த விஷயத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம், R&D பண்ணி அப்புறம் கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் பண்ணி உங்களுக்காக அதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இப்போ நான் கிளம்பிக்கிறேன். பை பை, டேக் கேர்.